செல்வி. செல்விக்கு வயசு 44. இவங்க நம்ம வீடு பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க. செல்வி கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. இவங்க பையன் +2 முடிச்சுட்டு காலேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இவங்க கணவர் பார்த்தீங்கன்னா, அவர் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். 4 வருஷத்துக்கு ஒருத்தாட்டி தான் வீட்டுக்கே வருவார். இவங்க பையன் பார்த்தீங்கன்னா, காலையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனான்னா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவான். கிரிக்கெட்டு, கிரவுண்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி தான் இருப்பான். செல்விக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, கணவரும் ஊரில் இல்லை, பையனும் வீட்டிலே இருக்க மாட்டானே, எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி போயிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தாங்க. வீட்டு பக்கத்துலன்றதால நான் செல்வி அக்கா கிட்ட நல்லாவே பேசுவேன். ஒரு நாள் வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. என்னக்கா என்னாச்சு அப்படின்னு. இல்லை, மேலே டேங்க்லேருந்து தண்ணி பழுப்பில் சரியாக வரல, அதான் ப்ளம்பருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் வரத்துக்கு 2 நாள் ஆகுன்றாரு. சரி, பையன்கிட்ட சொல்லி வேறு ஏதாச்சும் ப்ளம்பர் பார்க்கலான்னு பார்த்தா பையனும் வீட்டில் இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொன்னான். நான் உடனே சொன்னேன், சரி நான் வேணா வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு. சரி, உனக்கு தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும், சரி வா அப்படின்னாங்க. எனக்கு செல்வி மேலே ஆசை இருந்தது என்னமோ உண்மை தான். ஏதாச்சும் ஒரு ரீசன் வேணும்ல இவங்க கூட பேசுகிறதுக்கு. அதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு வீட்டு மாடி மேலே போய் அந்த டேங்க்கை பார்த்தேன். டேங்க்கில் பார்க்கும்போது டேங்க்கில் அந்த பிளாக் ஆகிருந்தது. சரி, இப்போது பிளாக்குன்னு சொன்னால் நம்மளே பிளாக் ரிமூவ் பண்ண சொன்னவங்க, நம்ம பண்ணிட்டோமா உடனடியாக நம்ம போயிடுமேன்னு சொல்லிவிட்டு நான் உடனே இருங்க, நான் பழுப்பு லைன்லாம் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே செல்வி வீட்டுக்குள்ளே போனேன். போனதும் அவங்களோட ரெஸ்ட் ரூம் இருந்தது. அங்கே செல்வியோட ஆடைகளும் இருந்தது. நான் ஒன்று இருங்க, நான் என்ன செக் பண்ணுறேன், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நாங்கள் குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு செல்வியை அங்கேருந்து அமுச்சிட்டேன். செல்வியை தண்ணி எடுக்க சமையல் அறைக்கு போனான். நான் உடனே அவளோட ஆடைகள்லாம் நான் வாசனை நல்லா இருந்தது. என்னடா இது இவ்வளோ நல்லா இருக்காளே, கணவர் வேற இல்லை செல்விக்கு ஏதாச்சும் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேலே டேங்க்குக்கு போயிட்டு அந்த அடைப்பெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் செல்வியை போயிட்டு இப்போ போய் பாருங்கள் தண்ணி வருதா பழுப்பில் அப்படின்னு. செல்வியும் போய் பார்த்தா, தண்ணியும் வந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா செல்வி. எனக்கு செல்விக்கிட்ட சொல்லலாமான்னு பார்த்தேன், ஆனால் சொன்னால் ஏதாச்சும் நினச்சிப்பாளுன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கக்கா, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எப்போ வேணாலும் காத்துன்ருக்கேன்னு. அப்போ செல்வி உடனே என்னை பார்த்தா, என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னா. ஆமாம், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஆசை வரும், எனக்கு உங்கள் மேலே ரொம்ப ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதப்பா, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டா செல்வி. சரி, நானும் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா அது, செல்வி இந்த விஷயத்த வேறு யார்கிட்டனா சொல்லிவிடுவாளான்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயக்கமும் இருந்தது. அதுக்கப்புறம் சாயங்காலம் அவங்க பையனும் வீட்டுக்கு வந்தான். அவங்க பையன்கிட்ட ஏதாச்சும் சொல்லிகிட்ருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருந்தது. ஒரு 8 மணி இருக்கும். அந்த பையன் வாசலில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். நான் உடனே அவனை பார்த்து சிரிச்சிட்டு, வரியா ப்ளே ஸ்டேஷன் விளையாடலாம் அப்படின்னு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தான். செல்வியோட பையன் பேர் பிரதீப். நானும் அவனும் அந்த ப்ளே ஸ்டேஷனு கேம் விளையாடிட்டு இருந்தோம். மணி 10 ஆச்சு. உடனே செல்வி பையன் எங்கன்னு சொல்லிட்டு வாசலில் வந்து தேட ஆரம்பித்தா. உடனே அவனோட செருப்புலாம் நம்ம வீட்டு வாசலில் இருந்தது.
அத பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தா செல்வி. "என்னடா இங்க தான் இருக்கியான்னு?" ஆமாம். இந்த ப்ளே ஸ்டேஷனு கேம் விளையாட்ருக்கேம்மா" அப்படின்னா. "சரி சாப்பிட வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்டா. உடனே நானு கேம்லாம் முடிச்சுட்டு தாம்மா வருவேன் அப்படின்னதும், செல்வி உடனே என்ன கேட்டா, "நீ சாப்பிட்டியாப்பா?" அப்படின்னா. "இல்லைக்கா, இன்னும் சாப்பிடல. ஏதாச்சு ப்ரிப்பேர் பண்ணணும்னு." "நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். உனக்கும் சேர்த்து எடுத்துன்னு வரட்டுமா?" அப்படின்னாங்க. "இல்லைக்கா பரவாயில்ல" அப்படின்னு. "இல்லை எப்படியும் அவன் கேமை விட்டு வரமாட்டான். அதனால் அவனுக்கு கொண்டு வர போகிறேன். இரு கொண்டு வரேன்னு" சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து சப்பாத்தி, குருமா, முட்டை இதெல்லாம் செல்வி கொண்டு வந்தா. நானும் பிரதீப்பும் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட ஆரம்பிக்கும்போது செல்வியை பார்த்துட்டே இருந்தேன். செல்வியும் என்னை பார்த்தா. உடனே நான் கேட்டேன், "என்ன?" அப்படின்னு. "ஒன்றும் இல்லை" அப்படின்னா. "நான் சொன்னது யோசிச்சியா?" அப்படின்னு. செல்வி ஒன்று அமைதியாக இருந்தா. "என்னடா அது, இந்த பையனும் இருக்கான், அவங்க அம்மாவும் இருக்காங்க, ஆனால் எப்படி தான் பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் இருந்தேன். அதுக்கப்புறம் பிரதீப்பை கேட்டேன், "என்னடா கேமு ஆஃப் பண்ணிடலாமான்னு?" "ஏன், நான் விளையாடுறேனே" அப்படின்னா. "இல்லை எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது" அப்படின்னு. "நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வேணா வீட்டில் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான். சரி நான் டோர் லாக் பண்ணிட்டு போயிடுவேன் பரவாயில்லையான்னு. சரி பரவாயில்லன்னா. நான் பிரதீப்பை நம்ம வீட்டிலேயே வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். தமிழ்ச்செல்வி அவள் வீட்டு வாசலில் உக்காந்துட்டு இருந்தா. நான் ஒன்றே சொன்னேன், "என்ன யோசிச்சியா, பதில் சொல்ல மாட்டேன்னு?" "என்ன யோசிக்கிறது, என்ன சொல்கிறதுன்னா?" "என்ன, எனக்கு உன் மேலே ஆசையாக இருக்குன்னு நான் சொன்னேனே" அப்படின்னு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தான். "பையன் எங்கேன்னு?" கேட்டா. "பையன் உள்ள கேம் விளையாட்ருக்கான்" அப்படின்னு. "வந்துட போகிறான்" அப்படின்ச்சு. "இல்லை நான் டோர் லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன், நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்" அப்படின்னு. "சரி வா உள்ளேன்னு" சொல்லிட்டு செல்வி வீட்டுக்கு கூட்டின்னு போனான். அவங்க வீட்டுக்கு போனதும் நாங்கள் திருமணத்துக்கு மீறிய உறவில் இருக்க ஆரம்பித்தோம். அப்படி இருந்ததும் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உடனே என்னை கேட்டா, "எனக்கு தான் 44 வயசாகுது, என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு?" கேட்டான். நான் ஒன்று சொன்னேன், "ஆமாம், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஆளுங்களை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் எந்த விஷயமும் சொல்லித்தர தேவையில்ல, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல, அதனால தான்" அப்படின்னு. செல்வி சொன்னான், "சரி இனிமேல் பையன் காலேஜுக்கு போயிடுவான், காலேஜுக்கு போனதும் உனக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ என்கிட்ட சொல்லுன்னா." நானும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புலாம் நமக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஏற்படும். ஏன்னா இவங்களுக்கு கணவர் வேறு வீட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தான் வீட்டில் சமையல் செய்கிற வேலை, மற்ற வேலை எல்லாம் இருந்தாலும் இவங்களுக்கு சில தேவைகளும் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரே ஒரு பையன், ஒரே ஒரு பொண்ணு, அவங்க அம்மாலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட சந்தோஷம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ப்ரைவசின்றதே கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்போது தான் இவங்க நம்மக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பபாய்.